லேட்டாக ஆரம்பிக்கிறோன்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை நிறுத்திடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும். எல்லாரும் என்னை விட முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் இங்கேயே இருக்கேனே அப்படி நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். சில நேரம் அது கேரியராக இருக்கலாம், சில நேரம் பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கலாம், சில நேரம் நம்முடைய கனவுகளாக இருக்கலாம், இன்னும் சில நேரம் எனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நாமே நம்மளை கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த கேள்வி ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை பார்க்குறோம். ஒருத்தர் நல்ல ஜாப்ல இருக்காங்க, இன்னொருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்போது நம்ம மனசு என்ன சொல்லணும் தெரியுமா? நான் மட்டும் ஏன் இவ்வளோ லேட்டு? ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையோட டைம்லைன் வேறு. ஒரு விதை இன்னைக்கு விதைக்கப்பட்டதுக்காக அது நாளைக்கே மரமாகிடணும்னு அவசியம் இல்லை தானே. அதுக்கு அதோட சீசன் இருக்குது, அதோட க்ரோத் இருக்குது, அதோட டைம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கும். நீங்கள் 20 வயசில் தொடங்கலைன்னா 30 வயசில் தொடங்கலாம், 30ல் முடியலைன்னா 35ல், 35ல் முடியலைன்னா 40ல். ஸ்டார்டிங் ஏஜ் உங்கள் ஃபெயிலியரை டிசைட் பண்ணாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு செட் ஆகுமா, நான் இதை செய்ய முடியுமா, இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் ஆரம்பித்து யாராவது என்னை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லையே, இப்படி 1000 கேள்வி. ஆனால் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தோமா? இல்லை, நம்ம ஃபெயிலியரை இமேஜினேஷன்லேயே அனுபவிச்சிட்டோம். அதனால தான் சில கனவுகள் கனவாகவே இருக்குது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் லேட் இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் சாப்டரில் இருக்கீங்க. சில பேரோட சாப்டர் 10, நம்ம சாப்டர் 3ல் இருக்கலாம். அதுக்காக சாப்டர் 3யை கிழிச்சு எறிய வேண்டிய அவசியம் இல்லை தானே. சாப்டர் 3யை நல்லா எழுத ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில வருஷங்கள் நம்ம விருப்பப்படி இல்லாமல் இருக்கலாம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லது நம்மளுக்கே என்ன செய்யணும் தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அந்த வருஷத்தெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. அந்த காலமும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அந்த காலம் நமக்கு ஒரு பேஷன்ஸை கற்றுக் கொடுத்துருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி கற்றுக் கொடுத்துருக்கும், பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கோம், லைஃப்பை வேறு ஆங்கிளில் பார்க்க கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது ஒரு அச்சீவ்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு தோணுதா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கோர்ஸ் படிக்கணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டிங் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஜாப் தேடணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல் நாளே பெர்ஃபெக்ட் ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல் நாள் நீங்கள் பிகினர், அதில் எந்த ஷேமும் இல்லை. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் பிகினராக தான் இருந்திருக்கோம். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது அது விழுந்ததுக்காக என்னால் நடக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணிடுவோமா? இல்லை, மீண்டும் எழும், திரும்ப முயற்சி செய்யும், திரும்ப விழும், திரும்ப எந்திக்கும். அதுதான் க்ரோத். ஆனால் பெரியவங்களான பிறகு ஒரு ஃபெயிலியர் வந்தாலே இதெல்லாம் எனக்கு வராதுன்னு முடிவு பண்ணிடுறோம். ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலே என்னை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலே இனிமேல் நான் முயற்சி பண்ணவே மாட்டேன்னு முடிவு பண்ணிடுறோம். அதுதான் நம்ம நிறுத்துறது. ஃபெயிலியர் இல்லை, ஃபெயிலியர் நமக்கு கொடுக்குற மீனிங் தான். ஒரு ரிஜெக்ஷன் நீங்கள் ஒர்த்லெஸ்ன்னு சொல்லாது, ஒரு டிலே நீங்கள் கேப்பபிள்னு சொல்லாது, ஒரு லேட் ஸ்டார்ட் நீங்கள் பிஹைண்டுன்னு சொல்லாது. அது சிம்பிள், இப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுது. அதனால் இனிமே நான் ஏற்கனவே இவ்வளோ வயசாகிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னும் எனக்கு எவ்வளோ வருஷங்கள் இருக்குதுன்னு கேளுங்க. அந்த 2 கேள்விக்கும் ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல் கேள்வி உங்களை கடந்த காலத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகும். 2வது கேள்வி உங்களை ஃப்யூச்சருக்கு கூட்டிகிட்டு போகும். நம்ம கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அடுத்த சாப்டரை எப்படி எழுதணும்னு நாம் முடிவு பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ வாழ்க்கையில் ரீஸ்டார்ட் பாயிண்டில் இருக்கலாம். அப்படின்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் தேவையில்லை, ஒரு ஸ்மால் ரொட்டீன் போதும். டெய்லி 30 மினிட்ஸ் ஒரு ஸ்கில், டெய்லி ஒரு பேஜ் ரைட்டிங், டெய்லி ஒரு ஜாப் அப்ளிகேஷன், டெய்லி ஒரு ஸ்மால் கண்டென்ட், டெய்லி உங்களுக்காக ஒரு டிசிஷன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக மாறும். அதனால் உங்கள் ஜேர்னியை வேறு யாரோட ஜேர்னியோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு முழுசாக நமக்கு தெரியாது. நமக்கு தெரிகிறது ஹைலைட் மட்டும்தான்.
நம்ம வாழ்க்கையோட பிஹைண்ட் த சீன்ஸை அவங்க வாழ்க்கையோட ஹைலைட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறோம். அது ஃபேர் இல்லை தானே? உங்கள் ஃபேஸில் போங்க, ஸ்லோவாக போங்க, ஆனால் ஸ்டாப் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்த ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம்ல. ஒரு ஸ்கில், ஒரு ஐடியா, ஒரு டெசிஷன். சரி, இனிமேல் நான் முயற்சி பண்ண போகிறேன்னு சொல்கிற அந்த முடிவு, அதுவே போதும். அதனால் உங்களுக்கு இப்போ இந்த ஃபீலிங் இருந்தால், நான் லேட்டு, எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, எனக்கு இனிமேல் என்ன சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ரேஸ் இல்லை, அதுக்கு ஃபினிஷிங் லைனும் இல்லை. உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. அதனால் இன்றைக்கி வரைக்கும் என்ன நடக்கலைன்னு நினச்சிட்டு உட்காராதீங்க. இனிமேல் என்ன நடக்கணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுங்க. அது ரொம்ப சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த நாளில் நான் ஆரம்பித்தது எல்லாமே மாற்றிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால் லேட்டாக ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் நேரம் இப்போ தான் ஆரம்பிக்குது. உங்கள் லைஃப்பை பற்றின ரியல் டாக்ஸ் இன்னும் கேட்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் நிறைய பேசலாம்.